சுவிசேஷம் சொல்லுவது என்னவென்றால், பாவியாகிய உன்னை தம் இரத்தத்தால் கழுவி கிருபையாக உன்னை மன்னித்து அவரோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னை உன்னதத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். அதுக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் செய்திருக்கிறார். அதை நீ நம்பு, அதை மாத்திர நம்பு, அன்றாடம் அதை நம்புங்க. அதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு நான் வரவேற்கிறேன். இயேசு நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய இரு கரங்களினால் மார்போடு அணைக்கிற நல்ல தகப்பன். ஆமென். நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக, தனிமையில் இருப்பவர்களாக உணர வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவதற்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆம் அன்பானவர்களே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு சாதாரணமான மனிதன் போல் அல்ல. அவர் எதை சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கவனமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரும்பொழுது எந்த காரியத்திற்காக வருகிறதோ அந்த காரியத்தை முடித்துதான் அது அவரிடத்தில் திரும்ப செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியம் முடிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே மிகவும் மிகவும் உண்மையும் உறுதியுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக நம்பலாம். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட அவருடைய வார்த்தையில எப்படி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ குடும்பத்தில் அநேகர் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏன் சொத்துல பிரச்சனைகள், ஏன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஏன் பெற்றோர்களுக்குள் பிள்ளைகளுக்குள் பிரச்சனை? தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், கோபமூட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், எரிச்சல் உண்டாக்குகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், வீண் பெருமை பேசுகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போகிறது. அவங்க முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் என்று தீர்மானம் மக்கள் எடுக்கிறார்கள். ஏனெனில் வார்த்தைகள் அப்படிப்பட்ட காயங்களையும் வடுக்களையும் மனிதர்கள் உள்ளத்தில் உண்டு பண்ணிவிடுகிறது. உங்கள் வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் சொல் தவறாதவர்களாக, உங்கள் வார்த்தையிலே கவனமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக அவருடைய வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா அவற்று போகாது. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்னா அந்த வாக்கு புறப்பட்டு விட்டது, அவருடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்து விட்டது என்றால் அது நடக்கும். அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். He is a specialist in keeping his word. அவருடைய வார்த்தையை அப்படியே நடப்பித்து காட்டுவதில் அவரை போல ஒரு அழகான தெய்வம் வேறுமில்லை. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அதனாலதான் அவரை நம்ம இறுக பிடித்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் பல வேளைகளிலே நாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தாதபடியினால் உறவுகள் சீர்குலைந்து விடுகிறது. குடும்ப உறவுகள், அலுவலக உறவுகள், வேலையில மற்றும் எல்லா இடங்களில பிரச்சனைகள் உண்டாகிறது. நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். எத்தனை முறை நம்ம எத்தனையோ பேருக்கு ப்ராமிஸ் கொடுக்குறோம். இதை நான் செஞ்சிருவேன், இத்தனாம் தேதி இதை கொடுத்துருவேன், இந்தாம் தேதி இந்த வேலையை முடிப்பேன், எத்தனை காரியங்கள், ஹோம்ஒர்க்கை முடிப்பேன், ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பேன். நம்முடைய காலேஜில், யூனிவர்சிட்டியில் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். எத்தனை முறை நம்ம அதை கீப்பப் பண்ணுறோம்? பல நேரத்தில் கீப்பப் பண்ண முடியாமல் நம்ம வருத்தப்படுகிறோம். நம்மையே நாம் நொந்து கொள்ளுகிறோம். என்னால் செய்ய முடியலேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு நாளில் ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, நீ கலங்காதே. என் அன்பு மகனே, நீ திகையாதே. உன் கூட நான் இருக்கிறேன். உன்னால் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள். இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, இயேசுவின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையில நடப்பதற்கு, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல வசனங்கள் நல்ல வார்த்தையாய் இருப்பதற்கு அவரோடு கூட இணைந்து நடங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அவர்கிட்ட, என்னால் என் வார்த்தையை கீப்பப் பண்ண முடியல சுவாமி. நிறைய நேரம் தப்பி போயிடுது. நிறைய நேரம் கோபத்தில் வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சண்டைகள் உண்டாகி விடுகிறது. என் மனைவியை பார்த்து தூஷண வார்த்தைகளை பேசி விடுகிறேன். என் கணவரை பார்த்து அவமரியாத வார்த்தைகளை பேசுகிறேன். கோபம் ஊட்டி விடுகிறேன், எரிச்சல் ஊட்டுகிறேன், பெருமை பேசுகிறேன், அறியாமல் பெருமை பேசுகிறேன். என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. நீங்க எனக்கு உதவி செய்யும் இயேசு சுவாமி என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க. நீர் நான் உண்மையில்லாத பொழுதும் எனக்கு கொடுத்த வாக்கில் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே, என்னையும் உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன ஒரு வாக்கு தத்துவம்! நம்ம எவ்வளோ குறைவோடு இருந்தாலும் அவர் நம்மை தள்ளிவிடாத நல்ல தகப்பன். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன். உங்களை மார்போடு அணைக்கிற நல்ல தகப்பன். அவருடைய அன்பை பார்க்க பார்க்க, அதை குறித்து நீங்கள் வியக்க வியக்க உங்களுக்கு பாவ வாழ்க்கை பிடிக்காமல் போய்விடும். பாவத்தின் அடிமைத்தனத்தை வெறுப்பீர்கள். இயேசுவின் அன்பையும் அவருடைய உண்மையையும் நினைத்து பாருங்கள். வேதாகம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியவர் யார் என்று சொல்லுகிறது. அந்த பிரதான ஆசாரியரையும் மகா அப்போஸ்தலராகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தினமும் நீங்கள் செய்ய வேண்டியது தான். ஆண்டவரே, நான் பேச வேண்டிய விதத்தில் பேசாமல் போய்ட்றேன், அறியாமல் பெருமை பேசுகிறேன், மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறேன், மற்றவங்களை ப்ரொவோக் பண்ணுறேன். எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணுறேன்னு. எனக்கு உதவி செய்யும். என் நாவிலே நல்ல வார்த்தையை வையும். நான் உமக்கு உண்மையோடு இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணுங்க. தினமும் உங்களை ஒப்புக் கொடுங்க. நம்மளால அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம பலத்தில் வாழவே முடியாது. அல்லேலூயா. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுவுக்காக அவர் பலத்தில் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். நம்ம பலத்தில் வாழ முடியாது. ஆகவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் அல்லவா? என்னோடு கூட இணைந்து நடக்க உன்னை அனுதினமும் எனக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். இந்த நாளில் அப்படி ஒரு பிரார்த்தனை எடுங்க, அப்படி ஒரு ஜெபம் செய்யுங்க. இயேசு சுவாமி, நீங்க உண்மையா இருக்கீங்க. உங்க வசனத்தை அனுப்புனீங்கன்னா அது நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு தான் வருது. நான் மட்டும் பல நேரம் தப்பு பண்ணிடுறேன். என்னை மன்னியும். நீர் உண்மையா இருக்கிறதை போல நானும் உண்மையா இருக்கட்டும். நான் உண்மையா இல்லைனாட்டியும் எனக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களே, இதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார்.
நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். நீங்கள் மேலே எழும்பும்படி செய்வார். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதிருந்தும் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் சுவிசேஷமாக சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வாறு மனுக்குலத்தை நேசிக்கிறார், மனுக்குலத்திற்காக எவ்வாறு தன்னையே தியாகம் செய்தார், அவரை சென்று சேர்வதற்கு, பரமாத்மாவை சென்று சேர்வதற்கு இயேசுவே வழி, வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை என்று பவுல் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் சொன்னார். மனிதகுலத்தின் சாபம் முடிந்தது, தரித்திரம் முடிந்தது என்று இந்த நற்செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியாக தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், தீமோத்தேயே, நீ இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். மனிதர்கள் பலவிதமான பாரம்பரியங்களையும் கிளவி கதைகளையும் பொய்களையும் சொல்லி சுவிசேஷத்தின் முக்கியமான தாற்பயமாகிய இந்த தேவ அன்பையும் அதனால் பிறக்கிற சுத்த இருதயத்தை விட்டு விலகிவிடுவார்கள். அவர்கள் எல்லாரும் கட்டுக்கதைகளுக்குள் போய்விடுவார்கள். நீ சுவிசேஷத்தை சரியாய் சொல். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லுவது என்னவென்றால், பாவியாகிய உன்னை தம் இரத்தத்தால் கழுவி கிருபையாக உன்னை மன்னித்து அவரோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னை உன்னதத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். அதுக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் செய்திருக்கிறார். அதை நீ நம்பு, அதை மாத்திர நம்பு, அன்றாடம் அதை நம்புங்க. அதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தினமும் இயேசுவே, என்னால் அல்ல உம் இரத்தத்தினால், என்னால் அல்ல உம் சிலுவையினால், என்னால் அல்ல உம்முடைய உயிர்த்தெழுதலினால் நானும் பிழைக்கிறேன், நானும் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மேலே செல்லும். நீங்கள் தாழ்த்தப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வாளாக இருப்பதில்லை. நீ மேலேதான் இருப்ப, தலையாகத்தான் இருப்ப, மேன்மையாகத்தான் இருப்பாய். ஆமென். நாம் ஜெபிப்போம். என்ன ஒரு வாக்குத்தத்தம்! ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பக்கத்திலே தோன்றி அவர்களுக்கு தரிசனமாகி சொல்லும், நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லும். எத்தனை முறை தங்கள் வாழ்க்கையில தவறுகளை செய்து தங்க ப்ராமிஸ் பண்ணதை கீப்பப் பண்ண முடியாம எத்தனை முறை கலங்கி தவிக்கிறார்கள், குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கை என்னால் முடியாதென்று கலங்குகிறார்கள். அந்த கலக்கத்தை மாற்றி போடும். உடைய அன்பினால் அவர்களை நிரப்பும், உடைய பரவசத்தினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும், உடைய மகிமையால் நிரப்பும். உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் உடைய சுவிசேஷத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே, அதை பிடித்துக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் இன்னும் பரிசுத்தமுடைய உண்மையுள்ளவர்களாய் மாற உதவி செய்யும். வேலையில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், குடும்பத்தில் பரிசுத்தம், உண்மை பெருகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக நன்றி. பேரானந்தத்தை கொடுப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இயேசு உங்களுக்கு தருகிறார் அவருடைய பேரானந்தம். பெற்றுக்கொள்ளுங்க. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால அவரை கொண்டு சேனைக்குள் பாய முடியும். ஆமென். விசுவாசிங்க, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்க. இதை உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் ஒன்றிணைந்து இயேசுவின் அன்பை சொல்லுவோம். அவருடைய ராஜ்யத்திற்காக ஆட்களை சேர்த்து பரலோகத்தை மகிழ்ச்சினால் நாம் நிரம்ப செய்வோம். நாம் பரலோகத்திற்கு செல்வது தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.